Age of Chaucer Continuous Part 3, which we have Chaucer's most famous and most characteristic work. Canterbury Tales வந்து புகழ்பெற்ற படைப்பு சாசர் எழுதுனதில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாசர் எழுதுனதுலேயே தனித்துவத்தை கொண்ட ஒரு படைப்பு எது அப்படின்னா கேன்டர்பரி டேல்ஸ். The Canterbury Tales, these are a collection of stories fitted into a general framework which serves to hold them together. இது வந்து ஒரு பல கதைகளோட தொகுப்பு. அவை அனைத்தையும் ஒன்றாக இணைக்கிறதுக்கு ஒரு பொதுவான அமைப்பு இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Some of them were certainly written earlier and before the framework had been thought up. சில கதைகள் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் உருவாகிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் we put the tales as a whole into Chaucer's third period. நம்ம இந்த முழு படைப்பையும் சாசரோட மூன்றாவது காலகட்டத்தில் தான் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் வாஸ் தென் தட் மோஸ்ட் ஆஃப் தம் வேர் கம்போஸ்டு. ஏன்னா பெரும்பாலான கதைகள் அந்த காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு, சாசரோட மூன்றாவது காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் தட் த கம்ப்ளீட் டிசைன் ஷேப்டு இட் செல்ஃப் இன் த போயட்ஸ் மைண்ட். அப்படின்னா அப்போது தான் இந்த படைப்போட முழு திட்டம் கவிஞரோட மனசுக்கே வந்திருக்கு, உருவாயிருக்கு. தட் டிசைன் எக்ஸ்பிளைன்ஸ் அ டைட்டில். அந்த கதை அமைப்பே இந்த படைப்போட தலைப்பை விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A number of pilgrims on the eve of their departure meet at the tabard in Southwark. பயணத்திற்கு முன்னாடி பல யாத்ரீகர்கள்னால் பில்கிரிம்ஸ் சவுத் ஒர்க்கில் இருக்கிற டாபர்ட் இன்னில் சந்திக்கிறாங்க. வேர் ஆஸ் இட் சேஞ்சஸ் சாசர் ஹிம்செல்ஃப் இஸ் ஆல்சோ ஸ்டேயிங். அதே இடத்துல சாசரும் தங்கியிருக்காரு. அண்டு as he too is bent on the same errand, he is easily persuaded to join the party. அவரும் அதே பயணத்துக்காக வந்ததால் அதே குழுவோடு அவரும் சேர்ந்துக்கிறாரு. அவரையும் கூப்பிட்றாங்க ஜாயின் பண்ணிக்க சொல்லி. பில்கிரிமேஜஸ் வேர் வெரி பாப்புலர் இன் த 14th century. எந்த ஏஜில் வந்து பில்கிரிமேஜஸ் வந்து பாப்புலராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாக்கா 14th century. There were often undertaken as here in companies. பொதுவாக மக்கள் குழுக்களாக தான் போவாங்க பில்கிரிமேஜஸ். partly for the sake of society by the way. ஒருவருக்கு பழகிறதுக்கும் நல்ல சான்ஸ் கிடைக்கும். அண்ட் partly because of the dangers of the road. சாலைகள் வந்து ஆபத்தானதாகவும் இருக்கும், பாதுகாப்புக்காகவும் இந்த மாதிரி சேர்ந்து போவாங்க. And it must be admitted their prevailing spirit was anything but severely devotional. அதனால் எல்லோரும் சேர்ந்து போகிறதுனால, பயணம் முழுக்க சேர்ந்து போகிறதுனால அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மத உணர்ச்சி டிவோஷன் வந்து இருந்த மாதிரி தெரியல. ப்ரிவேலிங் ஸ்பிரிட் வாஸ் எனிதிங் பட் சிவியர்லி டிவோஷனலாக இல்லை. அவங்க போகிறது புனித பயணத்துக்கு, ஆனால் சேர்ந்து போகிறதுனால. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கோயிலுக்கு போகிறப்ப பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு டிவோஷனுக்காக போகிற விஷயத்த மறந்துடுவாங்க. அந்த மாதிரி அப்போவும் இருந்திருக்கு. சம்டைம்ஸ் த பில்கிரிம்ஸ் வெண்ட் ஆஸ் சாசர்ஸ் ஒய்ஃப் ஆஃப் பாத் ஹேட் ஆல்ரெடி டன், ஆஸ் ஃபேர் அஃபீல்ட் ஆஸ் ரோம் அண்ட் ஜெருசலேம். Sometimes the pilgrims went as Chaucer's wife of Bath had already done. சிலர் வந்து சாசரின் ஒய்ஃப் ஆஃப் பாத் கேரக்டர் போல் பல இடங்களுக்கு யாத்திரிகம் போயிருக்காங்க ஏற்கனவே. ஆஸ் ஃபேர் அஃபீல்ட் ஆஸ் ரோம் அண்ட் ஜெருசலேம். அவர்கள் எங்கே போயிருந்தாங்க அப்படின்னா ரோம் மற்றும் ஜெருசலேம் போன்ற தூர இடங்களுக்கு போயிருக்காங்க. But one of the favorite expeditions nearer home was to the shrine of murdered Saint Thomas a Becket at Canterbury. ஆனால் பக்கத்தில் முக்கியமான யாத்திரிகை போகிற இடம் எது அப்படின்னா கேன்டர்பரியில் உள்ள செயின்ட் தாமஸ் பக்கெட் ஓட இடம்தான்.
அண்ட் thither these particular pilgrims are bound அப்படின்னா இந்த கதையில் உள்ள யாத்ரீகர்களும் இந்த இடத்திற்கு செல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறதுனால. The jolly host of the tabard Harry Bailey gives them hearty welcome and a supper of his best அப்படின்னா best good victual and strong drink to match. டாபர்ட் என்னோட மகிழ்ச்சியான உரிமையாளர்னு யார் குறிப்பிடுறாங்கன்னா ஹாரி பெய்லியை. அவர்களை அன்பாக வரவேற்று நல்ல உணவு வளமான பானம் கொடுக்குறாரு. அண்ட் ஆஃப்டர் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் he மேக்ஸ் திஸ் ப்ரப்போசல். அவர் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார் என்னென்னா, that to beguile the tedium of the journey each member of the party shall tell 2 tales on the way to Canterbury. பயணத்தில் களைப்படையாமல் இருக்கணும்னா ஒவ்வொருவரும் போகிற வழியில் 2 கதைகள் சொல்லணும். அண்ட் 2 ஆன் த வே திரும்ப வரப்போ 2 கதை சொல்லணும். தட் he himself shall be the judge. நான் தான் அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தட் the one who tells the best tale shall be treated by all the rest to a supper on their return to the Tabardine. சிறந்த கதை சொல்கிறவருக்கு மற்றவர்கள் பரிசளிக்கணும். த சஜஷன் இஸ், அதாவது டாபர்டினுக்கு திரும்புகிறப்ப விருந்து கொடுக்கணும், அவருக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த சஜஷன் இஸ் அப்லாடட் அண்ட் தீஸ் கேன்டர்பரி டேல்ஸ் ஆர் த ரிசல்ட். இந்த யோசனை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் இப்போ கேன்டர்பரி டேல்ஸாக உருவாகியிருக்கு. ஆல் திஸ் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் த ப்ரொலாக். இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா ப்ரொலாக்ல இருக்குது. ஆஃப்டர் which Chaucer proceeds to introduce his fellow pilgrims. அதுக்கப்புறம் சாசர் வந்து யாத்ரீகர்களை அறிமுகப்படுத்துகிறாரு. தோ லிமிட்டட் டு வாட் வி மே ப்ராட்லி கால் த மிடில் கிளாஸஸ். அவர்கள் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. த கம்பெனி இஸ் ஸ்டில் வெரி காம்ப்ரிஹென்சிவ். கம்பெனி வந்து எப்படி இருக்குன்னா பல வகையான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த மிலிட்ரி ப்ரொஃபஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை எ நைட், எ ஸ்கொயர் அண்ட் எ யோமன். 3 பேர் படைத்துறை சார்ந்தவங்களாம் யார் யார் வராங்கன்னா நைட்டு, ஸ்கொயர், யோமன். த எக்லசியாஸ்டிக்கல்னால் மதத்துறை சார்ந்தவங்களும் இருக்காங்க. அது யார் யார் காட்டுறாங்க, அது யார் யார் வராங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பை எ ப்ரையரஸ், எ நன், her secretary, a monk, a friar, a summoner of those charged under the jurisdiction of the ecclesiastical courts, a pardoner or seller of pardons, a poor person and a clerk of Oxford who is a student of divinity. ஒரு ப்ரையரஸ் வராங்க. குரு மடத்தோட குரு அவங்க, ஒரு கன்னியாஸ்திரி அவங்களோட உதவியாளர், ஒரு மாங்க் துறவி, ஒரு ஃப்ரையர்னால் பிச்சை எடுக்கிற துறவி, சம்மனர் சபை நீதிமன்றத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவங்களை அழைச்சிட்டு வரவங்க, ஒரு பேடனர் மன்னிப்பு சீட்டுகளை விற்கிறவர், ஒரு ஏழை பேர்சன் பள்ளி ஆசாரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் தெய்வவியலை பற்றி படிக்கிற ஆக்ஸ்போர்டு கிளர்க்கு, ஆக்ஸ்போர்டு மாணவன். அவங்கெல்லாம் இந்த பில்கிரிமேஜில் இருக்காங்க. த குரூப் இன்க்ளூட்ஸ் எ ப்ரையரஸ், எ நன், ஹர் அசிஸ்டண்ட், எ monk, a friar, a summoner, a pardoner, a poor person and an Oxford clerk who studies theology. Then we have a lawyer. And physician அப்படின்னா ஒரு வழக்கறிஞரும் ஒரு மருத்துவரும் வராங்க. சமூக நிலையை கீழே நோக்கி பார்க்கும்போது சரியாக வகைப்படுத்த முடியாத பல்வேறு மனிதர்களும் இருக்காங்க. As we move down the social order, there are many mixed characters who are difficult to classify. A Franklin, ஒரு freeholder of landன்னு சொல்கிறாங்க. Franklin, freeholder of land. A merchant, a shipman, sailorன்னு சொல்கிறாங்க. A miller, cook, a municipal, caterer for colleges, a reeve, land steward, a haberdasher, a carpenter, a weaver, a dyer, a
tapicer, tapestry maker, a ploughman, the poor parson's brother, and a well-to-do West Country cloth maker named Alison, who however is better known as the wife of Bath. ஃப்ராங்க்லின் சுயமாக நிலம் வச்சுருக்கவங்கள தான் ஃப்ராங்க்லின் சொல்கிறாங்க. ஒரு வணிகர் வராரு, ஒரு கப்பல் வீரர், ஒரு அரிசி அரைக்கும் தொழிலாளி, ஒரு மேன்சிபல்னால் மில்லர் தான் அரிசி அரைக்கும் தொழிலாளி, மேன்சிபல்னால் கல்லூரி உணவு பொறுப்பாளர், ரீவ் நில மேலாளர், ஒரு சிறு வணிகர் ஹேபர்டேஷர், ஒரு தச்சன், ஒரு நெசவாளர், ஒரு நிறமிடுபவர் டை அடிக்கிறவர், ஒரு டேப்பஸ்ட்ரி நெய்பவர், ஒரு உழவன். பார்சனோட சகோதரர், மற்றும் அலிசன் என்ற செல்வந்த துணி வியாபாரி வராரு. வைஃப் ஆஃப் பாத் வராங்க. தேர் இஸ் அ லேண்ட் ஓனர், அவங்கள தான் திரும்ப லேண்ட் ஓனர், மெர்ச்சன்ட்டு, சைலரு, மில்லரு, குக்கு, காலேஜ் கேட்டரர், a land manager, a small trader, a carpenter, a weaver, a dyer, a tapestry maker, a ploughman, and a rich cloth maker named Alison, better known as the wife of Bath. எல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு in his descriptions of the most prominent of these people, Chaucer's powers are shown at their very highest, and the prologue is a masterpiece of insight, sureness of touch, fine discrimination and subtle humor அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான பாத்திரங்களை விவரிக்கிறப்போ ஜாஃப்ரி சாசர் அவரோட திறமையின் உச்சத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முன்னுரை ஆழ்ந்த புரிதல், துல்லியமான வர்ணனை, நுணுக்கமான வேறுபாடு உணர்வு மற்றும் நகைச்சுவை ஆகியவற்றின் சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. All the characters are individualized, yet their thoroughly typical quality gives unique value to Chaucer's picture of men and manners in the England of his time. எல்லா கதாபாத்திரமும் தனித்தன்மையோடு இருந்தாலும் அவங்க அந்த காலத்தில் பொதுவான மனிதர்களை பிரதிபலிக்கிறதுனால அந்த கால இங்கிலாந்தோட வாழ்க்கை முறை தெளிவாக காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. As according to program, each of the pilgrim was to have told 4 stories. The poet's plan was a very large one. போயட்டோட பிளான் ரொம்ப பெருசாக இருக்குது. திட்டப்படி ஒவ்வொரு யாத்திரிகரும் 4 கதை சொல்லணும் அப்படின்றதுனால கவிஞரோட திட்டம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. He lived to complete a small portion only. For the work as we have it, it is merely a fragment of 24. ஆனால் அவர் அதில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே முடித்தார். இப்போது நமக்கு உள்ள படைப்பு எத்தனை இருக்குது அப்படின்னா only 24 tales தான் இருக்குது. Yet even as it stands, its interest is wonderfully varied. For Chaucer is guided by a sense of dramatic propriety, and so the tales differ in character as wisely as do those by whom they are told. இருந்தாலும் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஜாஃப்ரி சாசர் நாடக உணர்வோடு கதைகளை எழுதியிருக்காரு. கதைகளை சொல்கிறவங்க எப்படி வேறுபடுறாங்களோ அதே போல் கதையும் வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, to make extreme examples, we have the chivalrous epic of the Knight and the Clerk's beautiful account of the passion Griselda's wifely devotion, balanced in strange contrast by the coarse farcical stories of the Miller and the Ree. உதாரணமாக
நைட் வந்து ஒரு வீர கதையை சொல்கிறாரு. கிளர்க் வந்து இதை பற்றி சொல்கிறாரு. பொறுமையான கிரிசல்டாவை பற்றி சொல்கிறாரு. பற்றிய அழகான கதை கிரிசல்டா பேஷன் கிரிசல்டாவை பற்றி சொல்கிறார் கிளர்க்கு. மில்லர் வந்து மில்லரும் ரீவும் மோசமான நகைச்சுவை கதைகளை சொல்கிறாங்க. It should be noted that in no case are the tales original in theme. இந்த கதையோட தீம் வந்து என்னென்னா, எந்த கதையிலும் முழுமையாக புதுசாக இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Chaucer takes his raw material from many different sources, and the range of his reading and his quick eye for anything and everything which would serve his purpose wherever he found it are shown by the fact that he lays all of literature learned and popular Latin, French and Italian under contribution. ஜாஃபரி சாசர் வந்து பல இடங்களில் இருந்து தனது கதைகளுக்கான பொருள்களை எடுத்துக்கிட்டாரு. அவர் படித்ததுனால பரந்த அறிவு கிடைச்சிருக்கு. எங்கே கிடைச்சாலும் பயனுள்ளவற்றை கண்டுபிடிக்கிற திறன் அவர்கிட்ட இருந்திருக்கு. லத்தீன், பிரான்ச், இத்தாலிய மொழிகளில் உள்ள பல வகை இலக்கியங்களையும் பயன்படுத்தியிருக்காரு. பட் whatever he borrows he makes entirely his own. அப்படின்னா, ஆனால் அவர் எடுத்துக்கொள்கிற கதை வந்து முழுமையாக தனது சொந்த படைப்பாக மாற்றிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.